சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 15. முரட்டுக் குதிரையின் குளம்படிப்பட்டு மூர்ச்சையான இளைய பல்லவன் 2 நொடிகளில் மூர்ச்சை தெளிந்து எழுந்தான். தள்ளாடி தள்ளாடி குறுக்கே வந்த ஒரு வெறி பிடித்த குதிரையின் மீது சிரமப்பட்டு தாவினான். தடவி படுத்து கொண்டான். அந்த குதிரையை கடற்கரையை நோக்கி ஓடியது. அதுவரைதான் நினைவில் இருந்தான். அதன்பின் கண் விழித்து பார்த்தபோது அவன் ஒரு கப்பலில் சென்று கொண்டிருந்ததை உணர்ந்தான். அருகில் அமீர் இருந்தான். இளைய பல்லவரே, அகுதா தான் உங்களை காத்த தெய்வம். நீங்கள் குதிரையில் இருந்து கீழே விழும் நேரத்தில் அகுதா தான் உங்களை தாங்கி பிடித்தார். எங்களை துரத்திய வீரர்களை அகுதாவின் நண்பர்களான சீன மாலுமிகள் வெட்டி வீழ்த்தினர். வெகு வேகமாக உங்களை மரக்கலத்தில் ஏற்றினார். நாங்களும் ஏறிக்கொண்டோம். மரக்கலம் நகர்ந்தது. உங்களுக்கு பல நாட்கள் சுயநினைவு இல்லை. காய்ச்சலில் ஏதேதோ உளறினீர்கள் என்று சொன்னான். காய்ச்சல் குணமான பின் அகுதாவிடம் கப்பல் ஓட்டும் பயிற்சி பெற்றான். கப்பல் போர் பயிற்சி பெற்றான். கப்பல் அட்சய முனைக்கு அருகில் வந்தது. இளைய பல்லவன் கொம்புகளை எடுத்து ஊதினான். அட்சயமுனை கடற்கரை பகுதியில் உள்ள மக்கள் ஓடினார்கள். கோட்டை கதவு சாத்தப்பட்டது. அமீர் இளைய பல்லவனிடம், அவர்கள் ஓடுவது நமது மரக்கலத்தைக் கண்டு அல்ல, கொம்புகளின் அலறலைக் கண்டு. இது அகுதாவின் கப்பல் என்று அஞ்சி ஓடுகிறார்கள் என்றான். இளைய பல்லவனும் அப்படியா என்று கேட்டு ஆச்சரியப்பட்டான். நங்கூரம் பாய்ச்சியதும் கப்பல் ஆடாமல் நின்றது. இளைய பல்லவன் அமீரை நோக்கி, அமீர், நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் மட்டும் சென்று அட்சயத்தீவு தலைவனை சந்தித்து வருகிறேன் என்றான். நான் வருகிறேன் என்று சண்டியத்தேவன் சொன்னான். அவனையும் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். தனியாக நடந்து சென்றான். தனியாக ஒருவன் வருவதைக் கண்டு குடிசை மக்கள் பெரும் கூச்சலிட்டு அவனை நோக்கி ஓடி வந்தார்கள். நான் தனி மனிதன், என்னை கொல்ல எதற்கு இத்தனை ஆயுதங்கள் என்று அந்த மக்களை நோக்கி கேட்டான். கூட்டத்தில் ஒருவன் தமிழன். நீ யார் என்று கேட்டான். உங்களில் ஒருவன். உங்களில் ஒருவனா? பொய் பொய், அவன் உடையப்பார் என்று கத்தினர். அவனை கொல்லுங்கள் என்று சிலர் கத்தினர். இளைய பல்லவன் தமிழ் பேசிய ஒருவனை அழைத்து, நான் அகுதாவின் உபத்தலைவன், அகுதாவை பிரிந்து வந்துவிட்டேன் என்று இந்த மக்களிடம் சொல்லு என்றான். அந்த தமிழனும் அந்த தீவின் காவி மொழியில் மொழிபெயர்த்து சொன்னான். இங்கு ஏன் வந்தான்? உங்களுடன் வசிக்க, உங்கள் உதவியை பெற, உங்களுக்கு செல்வத்தை கொடுக்க. உங்களுக்கு தெரியுமா, பெரும் செல்வத்துடன் கலிங்க கப்பல் ஒன்று இந்த வழியாக செல்லப்போகிறது. இதை மொழிபெயர்த்து சொன்னதும் அவனை கட்டிப்பிடித்தனர். உங்கள் தலைவனை சந்திக்க வேண்டும் என்றான். மக்கள் அவனை கோட்டை வாயிலுக்கு அழைத்துச் சென்றனர். கோட்டை காவலன் பல்லவனை ஏற இறங்க பார்த்தான். மலைச்சரிவின் உச்சியிலிருந்த மாளிகைக்கு அழைத்துச் சென்றான். மாளிகையில் ஓர் அறையில் உட்கார வைத்தான். சிறிது நேரத்தில் தலைவன் வந்தான். இளைய பல்லவன் அவனை பார்த்து பிரமித்து நின்றான். கோட்டைத் தலைவன் காஞ்சனாவின் தந்தை குணவர்மனைப் போல் காட்சியளித்தார். 2 நொடிகளில் சுயநினைவுக்கு வந்தான். அட்சய முனைக்கு இளைய பல்லவன் வரவு நல்வரவாகட்டும் என்று சொல்லிவிட்டு நவரத்தினங்கள் பதித்த ஆசனத்தில் அமர்ந்தான். தங்களை கண்டது என் பாக்கியம். தாங்கள் என் மொழியை பேசுவது என் இரட்டை பாக்கியம் என்றான் இளைய பல்லவன். அரச வம்சத்தில் பிறந்து கொள்ளைக்காரனாக திரும்பிய இளைய பல்லவரே, என் சகோதரனுக்கு தாங்கள் செய்த உதவிக்கு நான் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள்? குணவர்மர் என் ஒன்றுவிட்ட சகோதரர்.
அவர் சொந்த சகோதரர் விஜய சாம்ராஜ்ய மன்னர் ஜெயவர்மனை விட எனக்கும் குணவர்மருக்கும் சாயலில் அதிக ஒற்றுமை இருக்கும். ஆகவே நீங்கள் திடுக்கிட்டதில் ஆச்சரியமில்லை. உங்களுக்கு சோதிடம் தெரியுமா? தென்கலிங்கத்து மன்னர் பீமன் எங்கள் சக்கரவர்த்தியின் நண்பர். ஆகவே ஸ்ரீ விஜயம் வரும் கப்பல்களில் கலிங்கத்து ஓலைகள் வருகின்றன. நீங்கள் குணவர்மரையும் இளவரசியையும் தப்புவித்த செய்திகள், நீதி மண்டபத்தில் நடந்த விந்தைகள், கடற்கரையில் நடந்த போர் அனைத்தும் தெரியும். ஸ்ரீ விஜயத்தின் மக்கள் உங்களையும் உங்கள் நண்பர் அனப்பாயரையும் பற்றி கதை கதையாக புகழ்ந்து பேசுகிறார்கள். நல்லதுதான். சில சமயங்களில் புகழிலும் ஆபத்து கலந்திருக்கிறது. என்னை பற்றி இன்னும் என்ன தெரியும்? தொடரும்.